ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். இன்றைய தினத்துக்கான உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். சரியா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்கள். இன்றைக்கி ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க, உங்களுக்கான கைடன்ஸ் பிளஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து கலெக்டிவில் தரேன் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஞ்சல் கார்டில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து டேரோட்டில் பார்த்து தரேன். ஓம் சக்தி. அன்னை மலையனூர் அன்னையை வேண்டிக்கிறேன். சொன்ன உடனே வந்துட்டாங்க. வாவ் செல்லங்களே, உங்களுக்கு ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ். சந்தோஷமா? ஃபியூ வீக்ஸ் தெரியுதா? பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ இருக்கிற அந்த தருணங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு காட் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள கூட நீங்கள் மனதில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். வித்தின் ஃபியூ வீக்ஸில் அவங்க உங்களுக்கு இந்த நல்ல ஒரு பிளெஸிங் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இப்போ இருக்கிற அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், ஒரு புதிய டைரக்ஷன், ஏதாவது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது புதிய வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள் சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பார்க்காம அதை வேற ஒரு கோணத்தில் பார்த்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேவா? சூஸ் நியூ டைரக்ஷன். இது சுச்சுவேஷனுக்கும் சொல்லலாம். அது ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப், ஒரு ஜாப். ஓகேவா? அதை வந்து நீங்கள் எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுங்க. ரெண்டாவது, இதுலேருந்து ஒரு டைவர்ஷன் வேணும். தொடர்ந்து பயணிக்கிற அந்த வழியிலேருந்து இன்னொரு டைவர்ஷன் வேற ஒரு இதில் வந்து நீங்கள் கொண்டு போங்க உங்கள் லைஃப்பை அப்படிங்கிறது இது ஒரு சிலருக்கான மெசேஜ் மாதிரி தெரியுது. ஓகேவா? சிலருக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கக்கூடிய டைம் இது. இந்த பிளெஸிங்கை வந்து நழுவ விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும். ரெக்கவரி டைம் இது. சில பேருக்கு வந்து ரெக்கவரி டைம். இன்னைக்கு டே வந்து நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகள் ஏதாவது ஒன்று டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிலருக்கு பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் டைமிங்காக இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்க அந்த வேலையிலையோ சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்கான விஷயங்களும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்க போகுது. கண்டிப்பாக அது உங்களுக்கு கைக்கூடி வரும் வித்தின் ஃபியூ வீக்ஸில். ஓகே, தெர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதில் நிறைய கிளாரிட்டி வாங்குங்க. கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. ரொம்ப அறியாமையில் பண்ணாதீங்க. ஓகேவா? தொடர்ந்து பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து மைண்ட் அப்பப்போ கீழே டவுன் ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்படியே வந்து ஆஸ்லேஷன்லேயே இருக்குது, ஸ்விங் மோட்லேயே இருக்குது. ஸோ தொடர்ந்து பாசிட்டிவாக இருங்க, நம்புங்க. டிவைன் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, எங்கள் மேலே நீங்கள் வந்து ஃபெய்த் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில பேர் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப உங்களோட அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும், சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு இதுதான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும். ஒரு ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அந்த விஷயத்துக்கு ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்வு, நிரந்தரமான ஒரு தீர்வு, பீஸ்ஃபுல்லான ஒரு தீர்வு எடுப்பீங்க, முடிவு எடுப்பீங்க. ஓகேவா? சில பேர் மக்களே, நீங்கள் வந்து சில விஷயங்களை இப்போவே நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களோட அந்த கார்டியன் ஏஞ்சல், சில பேர் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க, சில பேர் வந்து முருகர் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதே மாதிரி கருப்பசாமி ப்ரே பண்ணுறீங்க, இந்த மாதிரி காட்ஸ், பவர்ஃபுல் காட்ஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட மெசேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கொஞ்சம் அவசரப்படாத, அமைதியாக பண்ணித்தரோம்.
பண்ணித்தர செல்லுங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே. சில பேர் உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஏதோ ஒன்று ராங்காக போயிருக்கலாம். கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ரீகன்சிடர் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. இது கலெக்டிவ்ல வருது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பர்டிகுலராக உங்கள் சுச்சுவேஷன் பற்றி கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் அதிகமாக வேணும், முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரைவேட் ட்ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். ஒரு சிலருக்கு மக்களே இப்போ உங்களோட மன ஓட்டம், உங்களோட அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குது. உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால இந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. யூ ஆர் ரெடி ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ். சந்தோஷமா செல்லங்களுக்கு. சிலர் வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப நாளாக வீக்காக இருந்திருக்கு. இன்னைக்கு இன்ட்யூஷன் பவர் அப்படி ட்ரிகர் ஆகும். அது ட்ரிகர் ஆகும்போது கரெக்டாக அது என்ன சொல்லுதோ அதை கவனிங்க. கொஞ்சம் கவனித்தல் வேணும். ஓகேவா? தேர்ட் ஐ மெடிடேஷன் தெரிஞ்சால் பண்ணுங்க. மெடிடேஷன் உங்களோட ஆரா சக்ரா பவர் பண்ணணும். உங்களோட அந்த அதாவது இன்ட்யூஷன் பவர் கொஞ்ச நாளாக வீக்காக தான் இருக்குது. ஸோ அதை ரைஸ் பண்ணிட்டு இந்த இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கவனிக்க சொல்கிறாங்க இன்னைக்கு. ஒரு சிலர் காம்ப்ரமைஸ் ஆகணும். அப்போது உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு ரொமான்ஸ், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நபரோட கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இன்னைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கும் அவங்களோட பர்சனுக்கும் நடுவில் ஒரு லவ் பாண்டிங் நல்லா இருக்கும். இணக்கமான ஒரு உறவா இது மாறும் இன்னைக்கு. சரியா? ஒரு சப்போர்ட்டிவா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவா அன்பை வந்து பகிர்ந்துக்குவீங்க. சில பேர் கேள்விகள் ஏதோ வச்சிருக்கீங்க செல்லுங்களே. எனக்கு இது இப்போ நடக்குமா, எனக்கு இப்பவே நடந்துடணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நோ கொடுத்துருக்காங்க, இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து உங்களுக்கான ஒரு புதிய ஒரு வாய்ப்புகள், ஒரு அபேண்டன்ஸ், பிக் ஹாப்பி சேஞ்சஸ்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அது மாதிரி வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு சிலருக்கு இன்னைக்கு டே வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கதவை தட்டுது. யார் மூலமா வருது, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வருது, ஒரு மெயில் மூலமா வருது. எப்படி வந்தாலும் அது உங்களுக்கான டோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சின்னு அர்த்தம். சரியா? உங்களுக்கான அந்த கதவுகள் திறக்கப்படுகிறது. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அபேண்டன்ஸ் ஏற்படுறதுக்கு. ஓகேவா? இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. ஒரு சில மக்களுக்கு சுச்சுவேஷன் மாறப்போகுது. இந்த நியர் ஃபியூச்சர் இந்த சுச்சுவேஷன் சீக்கிரமே மாறப்போகுது. சில பேர் வந்து ரொம்ப அந்த இருளில் இருக்க மாதிரி ஒரு பயத்தில் இருக்கீங்க. இது காலம் ஃபுல்லாக இப்படியே நம்ம லைஃப் ஓடிடுமா, நமக்கு டிவைன் வந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம ப்ரே பண்ணுறோம், நமக்கு ஏதாவது நடந்துராதா, அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த நியர் ஃபியூச்சர் எப்போ வேணாலும் நடக்கலாம். அந்த மாற்றம், அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும், இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு சிலருக்கு இப்போ இந்த ரீடிங் பார்க்குறீங்க இல்லையா, இன்னைக்கு டேக்கான மெசேஜ் தான் நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் உங்களோட இன்டென்ஷன், உங்களோட அந்த கோல், இல்லைன்னா உங்களோட ப்ரேயர் சொல்லலாம் இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ யூனிவர்ஸ் கிட்ட அந்த விஷயம் வந்து எப்போ நடத்தி தருவாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இது. ஓகே, இந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலை, ஒரு சிலர் ரீயூனியன் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து ஜாப் இடமாற்றம், இல்லைன்னா வேலையில் மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கண்டிப்பாக அது வந்து சாத்தியமாகும். கண்டிப்பாக அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ ரைட் நான் இப்போ இந்த ரீடிங் இது இப்போ படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ உங்கள் மனதில் ஏதோ ஒரு கேள்விகள் எழுந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதை நடத்தி தருவோம், ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்கிறாங்க. சக்ஸஸ். ஓகே, சக்ஸஸ் கால். இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களை வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய, இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்கோ உங்களோட வேலையிலையோ உங்களுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய நபர்கள் வரப்போகிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் படிப்பில் உங்களோட ஜாப் கேரியரில் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி லைஃப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்காகனாலும் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. இன்றைக்கி டே வந்து எனக்கு சடனாக தோணுச்சு, இன்றைக்கி வந்து நம்ம டெய்லி மெசேஜ் ஒன்று போடலாம். டைம் இருக்க மாட்டேங்குது, நானும் ட்ரை பண்ணுறேன். டைம் இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் சரி, ஓகே, மைண்டு அதுக்கான உண்மையிலே பாருங்களேன், டெய்லி பண்ணணும்னு சில விஷயங்கள் எடுக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வைப்ரேஷன் தான் நம்மளை. இன்றைக்கி என்னோட மைண்ட் செட் இன்றைக்கி ஒரு
ஏஞ்சல் மெசேஜ், இன்னைக்கான ஏஞ்சல் மெசேஜ் கொடுக்கணும். ஒரு கலெக்டிவ் ரீடிங் அது ஜென்ரலாக கொடுக்கலாம். அது கூட ஷார்ட்டாக தான் எடுக்கலாம்னு நினச்சேன். நம்மளுக்கு கார்டு கையில் பட்டதுனாலே அது லாங் வீடியோ தானே போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செல்லங்களுக்காக நம்ம எடுத்துருவோம். ஓகே, நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். சில பேர் வந்து முயற்சியை கைவிட்டீங்களா? முயற்சி பண்ணுங்க. இஃப் யூ பிலீவ், கண்டிப்பாக நான் நடத்தி தரேன் அப்படின்றாங்க. சில பேர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களோட விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணுறீங்க, மற்றவங்க கிட்ட ஐடியா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி தான் பண்ணின்னு இருந்திருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், சரியா? அந்த தவறை பண்ணாதீங்க. இது ஒரு சிலர் நீங்கள் வந்து இஃப் யூ பிலீவ், நீங்கள் நம்பினால் அது நடக்கும். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது நடக்கும். ஒரு சிலருக்கு நாட் த ரைட் டைம் சொல்கிறாங்க. எஸ், சிலருக்கு வந்து அபண்டன்ஸ், கண்டிப்பாக அது வந்து ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸாக இருக்கலாம், இல்லைனா குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் முன்னேற்றமாக இருக்கலாம். லெட் கோ பண்ணுங்க செல்லங்களே. சில பேர் வந்து லெட் கோ பண்ணணும். உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைங்க. உங்கள் ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களோட ஆறா சக்கரா வீக்காக இருக்குது. இந்த சக்தி நிலைகளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். தெரியுதா? இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். ஓகே, இம்ப்ரூவிங் ஹெல்த். அப்புறம் சில பேர் வந்து மன்னிக்க மாட்டுறீங்க. உங்கள் பார்ட்னரை மன்னிக்கலையா, இல்லைனா அந்த சுச்சுவேஷனையே மன்னிக்கலையா? மன்னிக்கணுமா? மன்னித்தல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது ஒரு சிலருக்கான கைடன்ஸ். சில பேர் வந்து ஒரு முயற்சிகளை வந்து நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பயணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிகிற சைனை கவனிங்க. இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் சைன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சைனை கவனித்து அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு இதோட இந்த ரீடிங் தான் வருது மைண்டுக்கு. ஓகே, ஸோ இது ஒரு கைடன்ஸாக அழகாக கொடுத்தாங்க. சில பேருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் பிளஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னாங்க, கேள்விகள் இருந்தது, அதுக்கும் வந்து ஆன்சர் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து டேரூட்டில் கூட பார்க்கலாம். டேரூட்டில் கொஞ்சம் நான் வந்து பார்த்து தரேன். இன்னைக்கு இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற செல்லங்களுக்கு ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், அன்னை, மலையனூர் அன்னை, பரமேஸ்வரி அன்னையோட அருள்வாக்கு உலகம் எங்கும் இருக்க மக்களுக்கு போய் சென்றடையட்டும். அன்னையின் அருள்வாக்கு. ஓடோடி வாம்மா. அம்மா இப்படி பஞ்சா வந்து வந்தால் எப்படிம்மா பாருப்பா, பஞ்சா வந்து இவ்வளோ மெசேஜ் கொடுக்குதுமா. மலையனூர் அன்னை அருள்வாக்கு. சரி, நான் அப்படி எடுக்கிறேன். இப்படித்தான் வரணும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ரீடிங் கலெக்டிவ் பார்க்குற ரீடிங். நீங்கள் வந்து சில பேர் வந்து மற்றவங்களுக்கு நிறையா வந்து சோஷியல் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குற அந்த ஒரு ஜாபில் இருப்பீங்க. ஒரு டாக்டரு, என்ஜிஓ அந்த மாதிரி. ஓகேவா? நிறைய கிளைண்ட் அந்த மாதிரி அட்டன் பண்ணக்கூடிய அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள். நீங்கள் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிற ஃபீமேல் எனர்ஜியாக தெரியுது. உங்கள் மன ஓட்டம் இப்போ வந்து உங்களோட வேலையில் நீங்கள் ஏதோ ஒரு புதிய டைரக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை கேட்குறீங்க. உங்கள் எனர்ஜி லெவல் இப்போ ரொம்ப வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதை ரைஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம், திருமணம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பழைய லைஃப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணணும், புதிய ஒரு டைரக்ஷன் நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ட்டு. உங்களோட ஜாப் கேரியரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸை தரேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல செல்லங்களே. நீங்களாம் ரொம்ப வெல் செட்டில்டு. ஒரு சில பீப்புள் வந்து ரொம்ப நல்ல வெல் செட்டில்டு, சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் அந்தஸ்தில் இருப்பீங்க. ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான ஹீலிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் ஒரு சிலர் எடுத்துட்டு இருப்பீங்க.
ஒரு சிலர் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டிருப்பீங்க. ஓகே, நான் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன், என்ன இது இவ்வளோ இப்போ நீங்க இவ்வளோ நாள் எல்லாருக்காகவும் வேலை செஞ்சீங்க, மற்றவங்களுக்காக ஓடி ஓடி வந்து ஒர்க் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்க டயர்டா இருக்கீங்க, உங்களை கவனிங்க. உங்களை நீங்க நல்லா வச்சுக்கிட்டா தான் சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். அந்த இதுவை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ. அதனால அதுக்கான ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. உங்களோட ஃபீல்டெல்லாம் மோஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். புதிய விஷயத்த கற்றுக்கணும், அதன் மூலம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் கைஸ். ஓகேவா? அதை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக மணி ஓரியன்டில் உங்களுக்கு கவனம் இருக்குது. மணி பேஸ்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது உங்கள் இன்டென்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக வரும். புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட அந்த ஜாப் கேரியரில் நீங்கள் வரப்போகிறீங்க. சந்தோஷமா? சில பேர் மெயில் எனர்ஜியும் தெரியுது. ரொம்ப லாஜிக்கா, ரொம்ப வந்து எப்பவுமே வந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என் முடிவை நானே வந்து நான் சொன்னாலே மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும்ல. ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைத்தன்மையில இப்போ ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. ஓகேவா? இருங்க நல்லதுதான். கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்ல ஆசிலேஷன் இருக்கு, டூயலா இருக்கீங்க. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க. சில பேர் வந்து பழைய ஜாப்ல இருந்து மூவ் ஆன் பண்ணி புதிய ஜாப்காக ட்ரை பண்ற மாதிரி, அதே மாதிரி உறவுகளுக்காக. ஓகேவா? அந்த பழைய உறவு ஒரு டாக்ஸிக்கா இருக்கலாம், அதனால அதை விட்டு விலகி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும். 2 விதத்துல பண்ணணும். ஒன்று, உங்களோட உடல், மனம், ஆன்மா. உங்க உடல்ல பிரச்சனை, மனதுல பிரச்சனை, அதை சரி பண்ணுங்க. ஆன்மா ரீதியான விஷயங்களையும் பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டா, யாருக்கிட்டையாவது போயிட்டு தீர்வு கிடைச்சிட்டா, நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனை ஏதாவது இதை மாத்திக்கலாம். இந்த இங்கிலீஷ் மெடிசன்ல போடுறோம் பார்த்தியா, ஜுரத்தை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த நேரத்துக்கு ஒரு வலி வந்தது, அந்த நேரத்துக்கு ஒரு தலைவலி இருக்கு, ஒரு டேப்லெட்டை வாங்கி போடு, ஆஃப் ஆகும் நீ அப்படி சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? ஆனா அது பூதாகரமா இன்னொரு நாள் வேற ஒரு இடத்துல சைடு எஃபெக்ட் கொடுக்குங்கிறது அந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்கு? அப்படியே தெரிஞ்சா கூட அந்த நேரத்துல வலியை தாங்கிக்க முடியல, ஃபியூச்சர்ல ஏதாவது வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ நீங்க ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன நான் கேர் பண்ணிக்கணும், அதுக்காக யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் அதுக்கான முயற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அதை செய்யுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஒரு சிலர் யோசனை மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்க. யோசனையிலே இருக்காதீங்க. உங்களை முதல்ல நல்லா வச்சுக்கிட்டா தான் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடுங்க. அப்பதான் பில்டிங்கை மேலே நல்லா ஸ்ட்ராங்கா கட்ட முடியும். சில பேர் பண்ற விஷயமே இதுதான். உங்களை நீங்க ஹெல்த்தியா பார்த்துக்க மாட்டீங்க. 2வது, இந்த ஆன்மா பத்தி சொன்னேன். உங்களோட உடல் மனதை மட்டும் நீங்க வந்து அதுக்கு வர பிரச்சனையும் இப்படிதான் சரி பண்றீங்க. அந்த ஆன்மா பிரச்சனைக்கு அப்படி சரி பண்ண முடியாது. ஆன்மா நின்று வேலை செய்யும். ஆன்மாவா? அது எங்க மேடம் இருக்கு? ஒரு ஆவி உலகத்துல இருக்கு. ஆவியா மேடம் அப்படின்னு? நீங்க எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். ஆன்மா அதை வந்து வேற மாதிரி எல்லாம் சொல்லி பயப்படுத்திருக்க ஒன்றே கிடையாது. அது இப்போ நீங்க ஒரு உடல்ல இருக்கீங்க, மனதளவுல அதோட உங்க மனம் உங்களோட பேசிட்டு இருக்கு. நீங்க வந்து அது மாதிரி அந்த சொசைட்டி உங்களை மாத்தி விட்டுருக்கு. நீங்க வந்ததே வந்து அந்த ஆன்மாவுக்காக தான். அந்த ஆன்மாவுடைய கர்மவினையை கரைச்சிட்டு இறைவனை நோக்கி போற பயணம் தான் அது. அதனாலதான் இந்த டிவைன் பாத் கண்ணில் படுது உங்களுக்கு. உங்களோட இந்த இறைவனை நோக்கி போகிற பயணத்துல எத்தனை பேர் எத்தனை பிறவி எடுக்கிறீங்க? போன பிறவியோட கர்மாவை முடிக்கிறதுக்காக வந்தீங்க, ஆனா இங்கேயும் சில பிளஸ் மைனஸ் பண்ணிட்டு திரும்பவும் பேர்டனை ஏத்துக்கிறீங்க. அப்போ அடுத்தடுத்து பிறவிக்கான ரூட்டை போட்டு கொடுத்துட்றீங்க நீங்களே. இங்க வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல யோசனையில இருந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வைஸ் இருக்க அந்த பிரச்சனையும் சரி பண்ணுங்க. நான் வந்து உங்களை 3 விதத்துல சரி பண்ணுவேன். உடல், மனம், ஆன்மா. இங்க வந்து உடல் மனம் மட்டும் காமிக்கிறாங்கன்றது வந்து தெரியாது. சில பேருக்கு வந்து தெரியாது இல்லையா? தெரியாதனால அவங்க என்ன இங்க இத விஷயம் இருக்கோ அதை மட்டும் சொல்லுவாங்க. பட் நான் இதை டீப்பா அனலைஸ் பண்றதுனால இதோட உள் விஷயம் எனக்கு தெரியும். செல்லங்களுக்கு கர்ம வினையை சரி பண்ணாதான் நல்ல விஷயங்கள், குட் கர்மாவை அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற அந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறனால தான் உங்களுக்கு அந்த ஆன்மாவை பத்தி பேசுறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்த நீங்க வந்து
ஸ்டெபிள் பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள். இதை ஒரு 1 இயரில் முடியுங்க. ஓகேவா? அதுக்கான டைம் டியூரேஷன் தான் அது. சில பேர் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. சில பேருக்கு உங்களோட கணவன் மனைவி அப்படி இருக்கீங்க, இல்லை லவர்ஸாக இருக்கீங்கன்னா சின்ன சின்ன கிளாஷஸ், இப்போ கொஞ்சம் விலகல் கூட இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாகும். உங்களை இந்த பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹீலிங் சர்வீஸ் உங்களுக்கு யாராவது மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் குணமடைதல் இருக்குது அப்படின்னா பண்ணுங்க. அவங்க இனிஷியேஷன் தீட்சை கொடுத்து ரெகுலரைஸ் அதாவது அப்பப்போ வந்து டெய்லி அவங்கக்கிட்ட ஹீலிங் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு வாட்டி இனிஷியேஷன் தீட்சை கொடுத்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் கற்றுக் கொடுத்தாங்களா, நீங்கள் அந்த கிளாஸை வந்து அழகாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களை வந்து ஷைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து இந்த ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சில இன்னும் ரேக்கிலையும் ஹீலிங் இருக்குது. ரேக்கி ஹீலிங் சர்வீஸில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம கிட்ட வர இந்த ஹீலிங் சர்வீஸ் எல்லாமே நீங்களே இண்டிவிஜுவலாக உங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கு தான். நீங்களே உங்களை ஹீல் பண்ணீங்க. நீங்களே ஒரு டிவைன் பவராக எப்படி நீங்கள் இருந்தால் உங்களோட சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியும், அந்த மாதிரி உங்களை ஒரு கேப்பபிள் பர்சனாக மாற்றுவோம். சரியா? மற்ற இடத்துலலாம் வந்து இப்போ டாக்டர்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீ எடுத்துகிட்டே இருக்கணும், அப்படி தான் அந்த ஹீலிங் சர்வீஸ். பட் நான் என்கிட்ட அப்படி கிடையாது. உங்களுக்கு டெய்லி மீன் பிடிச்சி கொடுத்துட்ருக்க மாட்டேன், உங்களையே மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருவேன். நீங்களே வந்து உங்களுக்கான விஷயங்களை சரியாக மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நான் கொடுத்த பவரை எப்படி நீங்கள் எண்ணத்தில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணி உங்களோட உடல் மனம் ஆன்மாவை பக்குவமாக வச்சுக்கணும், இந்த டாக்டிஸ் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். சரியா? யாருக்காவது ஏதாவது யோசனையிலே இருந்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க இந்த கார்டு வழியாக. சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களை வந்து இந்த விஷயங்களை ஹீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான அந்த அபேண்டன்ஸ், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாமே கிடைக்குது. நான் தான் சொன்னேனே, உங்களை ஹீல் பண்ணிக்க சொல்லி தான் இந்த கார்டில் சொன்னேன். நீங்கள் அடுத்தவங்களுக்காக நிறைய பேர்டன் இறங்கி வேலை செய்வீங்க. ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் தோள் மேலே சுமந்துக்கிறீங்க. உங்களையும் கொஞ்சம் டேக்கர் பண்ணுங்க. உங்களை பண்ணால் மட்டும்தான் உங்களை இனிமேல் நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அதனால தான் உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணுங்க. உங்களுக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்கள் க்ரோத்தில் கவனத்தை வைங்க, ஃபார்வர்டாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பிரேக்கில் இருக்கீங்க. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ நடுவில் மாட்டிருக்கு. எஸ், சரண்டர். எஸ் 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 இதுதான் சொன்னேன். சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால உங்களுக்கு பிரேக் இருக்கா? இந்த மாதிரி பிரேக் இருக்குன்னா நீங்கள் டிவைனோட அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், குருமார்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். இது வந்து உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட அந்த இஷ்ட தெய்வம், குல தெய்வம் உங்களுக்கு குருமார்களை வழிகாட்டுறாங்க. அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணுங்க, உங்களோட பிரச்சனை சரியாகும். உங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டுறாங்க அப்படின்னா இது நீங்களா வரல, நீங்கள் வணங்குற அந்த தெய்வம், அந்த ப்ரொடெக்ஷன் காட் உங்களுக்கு இங்கே டிவைன் பார்த்து காமிச்சு இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நீங்கள் உங்களோட விஷயங்களில் சரண்டர் பண்ணுங்க. அவங்களோட வழிகாட்டுதல ஆசீர்வாதத்தை வாங்கி உங்கள் லைஃப்பில் நல்லா வாங்கன்னு சொல்லி பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அருவமாக இருக்காங்க. உங்களுக்கு குருவாக இருந்து அதாவது இந்த சூட்சும உடலாக ஸ்தூல உடலாக இல்லை, சூட்சும உடலாக இருந்து உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடியில் இருந்து நாங்கள் உங்களுக்கு உங்களோட அந்த வைப்ரேஷன் இருக்க மாதிரியே உங்களுக்கு என்ன சொல்கிறது, மறைபொருளாக இல்லாமல் உங்களுக்கு பார்க்கக்கூடிய விஷுவலாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். சில பேர் வந்து குருமார்கள்கிட்ட இப்போ சரண்டர் பண்ணி கூட நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த பிளஸ்ஸிங்ஸ் சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சரண்டர் பண்ணி போயிட்டு குருவை சரணடைங்க, குரு கிட்ட சரண்டர் பண்ணுங்க, அவங்க வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சீக்கிரமே சில பேருக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்பட போகுது. அதே மாதிரி ஃபேமிலியில் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட போகுது சொல்லுங்களே, அதையும் சொல்லிட்டாங்க. இது அன்னை அங்காள பரமேஸ்வரி மலையனூர் அன்னையோட அருள்வாக்கு, அந்த ஏஞ்சல் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து இந்த ப்ரெடிக்ஷனில் கொடுத்துட்டேன். இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு, இந்த கலெக்டிவ் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் செல்லங்களே. உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பௌர்ணமி தினம் வருது, அன்னைக்கு வந்து நீங்கள்
கிளாஸ் கற்றுக்கோங்க. சில பேருக்கு அந்த கர்மா ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணணும். உங்கள் உடல் மனம் ஆன்மாவில் இருக்க பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி உங்களோட அடுத்த கட்ட லைஃப்க்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும். எந்த ஸ்ட்ரகுளும் இல்லாமல் உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிக்கணும். உங்களோட ஆறா சக்கர நிலைகளை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருகிற பௌர்ணமி தினம் நல்ல ஒரு சிறப்பான நாள். என்னைக்குன்னா நவம்பர் 6. சரியா? யாருக்காவது வந்து வேணும், கிளாஸ் கற்றுக்கணும், தீட்சை வாங்கணும், குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்பதிவு செஞ்சுக்கணும் முன்னாடியே. அன்னைக்கு டேட்டில் வந்தீங்கன்னா அவசர அவசரமாக செய்ய முடியாது. ஏன்னா கிளாஸ் நோட்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் கொடுக்கணும். அதனால ஷெட்யூல் பண்ணுறதுக்கான டைம்லாம் ஒரு நாள் முன்னாடியே எனக்கு தேவைப்படும். இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை வந்து அதுக்கான ஒரு பக்குவமான ஒரு இதுக்கு கொண்டு வரதுக்கும் எல்லாமே அலாட் பண்ணி ஷெட்யூல்லாம் கொடுத்த பிறகு தான் அந்த இனிஷியேஷனை தர முடியும். போயிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு இந்த காசை போட்டு டக்குன்னு ப்ராடக்டை வாங்கிட்டு வந்தோம் அப்படிலாம் கிடையாது. அது வந்து எனர்ஜி. சரியா? அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். எப்படி அப்படி அதெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் அதை சொல்லி தருவேன் அப்போது. சரியா? அதனால நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க சேனலில். நீங்களும் வந்து நலனடைஞ்சு நீங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க. சரியா? நிறைய பேருக்கு சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.